ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேட்பேக் ஸ்டுடியோவில் கல்கி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். கமல்ஹாசன் த சுப்ரீம் யாஸ்கின் ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே பல பெண்களை கடத்தி வச்சு ப்ராஜெக்ட் கேன்னு செஞ்சுட்டு இருக்காரு. அதே இன்டர்கட்டில் அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமாங்கிற கேரக்டரில் ஒரு கடமைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அதே காம்ப்ளெக்ஸ்குள்ளே தீபிகா படுகோன் இருக்காங்க. ஸோ தீபிகா படுகோனுக்கும் அஸ்வத்தாமாவுக்கு என்ன சம்மந்தம், இதுக்கெல்லாம் நடுவில் பிரபாஸ் எங்கே வந்தார், சுப்ரீம் யாஸ்கினால் அவர் நினச்சது நடக்க முடிஞ்சா இல்லையா, இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் கதை தான். இதையும் தான் இந்த படத்தில் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணி நீங்களே படத்தில் பார்த்துக்கோங்க. டு ஸ்டார்ட் வித் பிரபாஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவருக்கான ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஸ்டெல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுங்கிறது அமிதாப் பச்சன் சார் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு டாமினண்ட்டான கேரக்டரில் டாமினண்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. சுப்ரீம் யாஸ்கின் அப்படிங்கிற கேரக்டரில் கமல்ஹாசன் வில்லனிசம் பண்ணால் நம்ம யாரும் தான் ரசிக்க மாட்டோம். என்னதான் கம்மியான ஸ்க்ரீன் டைம் வந்தாலுமே அவரோட இம்பாக்டுங்கிறது பெருசாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் அவருக்கு வச்சுருந்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் வேறு லெவலு. ஸ்பாயிலர் இல்லாமல் இந்த கதையை சொல்கிறதே பெரிய விஷயம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிவ்யூவை ஸ்பாயில் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தீபிகா படுகோனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். அண்ட் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்க்கணும்னா, படத்தோட மேக்கிங் வேறு லெவலில் இருந்துச்சு. செட் ஒர்க்கு, எடிட்டிங்கு, கிராஃபிக்ஸ் எல்லாமே ஹாலிவுட் லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியே ஆகணும். அண்ட் லாஸ்ட் 45 minutes வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த கடைசி 20 minutes போர்ஷனாக இருக்கட்டும், மித்தலாஜிக்கல் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அங்கங்கே வர கேமியோஸ் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே தான் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை, அதாவது கான்செப்ட் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் போர் அடிக்கிற விதத்தில் இல்லாதனால நமக்கு சலுப்பு தட்டில். அண்ட் நாகாஸ்வினும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கவே ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு லவ் ட்ராக் வருது. திஷா பட்டானிக்கு என்ன வேலை? டைரக்டர் ஒரு வேலை கொடுக்கணுமேனே திஷா பட்டானி அங்கே ப்ளேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை. ஸோ திஷா பட்டானி கேரக்டர் வாஸ் வேஸ்டட். அடுத்த மைனஸ் பாயிண்ட்டாக பட்டது, அந்த வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அவருக்கு எடுக்கப்பட்ட டைம். ஓகே, புரியுது நீங்கள் வேர்ல்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு. ஒரு ரொம்ப லென்த்தி ஸ்ட்ரெச்சான ஒரு ஓப்பனிங் ஃபைட் பிரபாஸுக்கு. அண்ட் அங்கங்கே வர காமிக்கல் ஹியூமர் தான் ஒர்க் ஆச்சுனாலும் படத்தோட சீரியஸான டோனை அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸ், ஃபென்டாஸ்டிக்கான மேக்கிங் அண்ட் மைனர் நெகட்டிவ்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் சூப்பர் செகண்ட் ஆஃப், இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒரு இம்மர்சிவான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கல்கி நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் ஒரு 3 hour ஓடுற படம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு எனக்கு தெரில. என்னோட பர்சனல் சாய்ஸ் இந்த படத்துக்கு நீங்கள் 3Dயை விட 2Dயை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அவ்வளோ 3Dயில் பிரெட் டேக்கிங்கான பக்கத்தில் வர மாதிரி விஷுவல்ஸ்லாம் இல்லை. நீங்கள் 2Dயில் பார்த்தாலே இந்த கிராண்ட் எக்ஸ்ட்ராவேகன்ட் மூவி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் 2Dயிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெகட்டிவ்ஸ்லாம் தாண்டி ஒரு டீசெண்டான படம் தான் இந்த கல்கி. நல்ல அட்டம்ப்ட்டு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ, ஒன்றும் மறந்துட்டேன். பின்னாடி ஃபுல்லாக ஒருத்தர் காதில் ஆன்னு கத்திட்டே இருந்தார். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், அவர் யாரும் இல்லைங்க, என் தலைவர் சந்தோஷ் நாராயண். கிரெடிட்ஸ்லேயே போடாங்கன்னா அவர் தான் மியூசிக்கு. போயிட்டு வரேன்.